இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால், மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தால், மானத்தமிழ் மறவன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்ப இந்த நாட்டில். ஏன்னா இங்க ரெண்டே ரெண்டு தான், திராவிடன் அங்கிட்டு நில்லு, எனக்கு போட்டாத ஓட்டு தீட்டு, நாங்கள் தமிழர்கள், தமிழன் இங்க வா இங்க வா யாரு போடு ஓட்டு. முதல்ல எங்க ஊர்ல சொல்லுவா, தாலி பேச்சு அத்து பேசுவோம்னு, அத்து பேசிடுவோம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல் விளந்து பாறையினும் படிமம் கொள்ளும் அறிவியல் புவியியலை பாடுகிறது எது? என்னுடைய காப்பியம் சிலப்பதிகாரம். பாடியவன் என்னுடைய மூதாதை இளங்கோவடிகள். ஆல்பர்ட் சுவிசர், லியோ டால்ஸ்டாய் எல்லாம் திணறான். இப்படிப்பட்ட வாழ்வியல் நன்னறிய ஒருத்தன் கொடுத்திருக்காங்க திருக்குறளை பாட்டு. பைபிளுக்கு அப்புறம் உலகில் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது அதிகப்படியாக திருக்குறள். அவை வாராடா, வள்ளுவன் நல்லா தான் இருக்கான், கொஞ்சம் பெருசா இருக்கான், பிள்ளைகளுக்கு படிக்க சிரமம்ட்டு பொழிப்புற தேவையில்லை, நேரடியா மருந்தன வேண்டாவா மருந்து யாக்கைக்கு அருந்தியதற்றது போற்றி உனின். இதுக்கு ஒரே வார்த்தை ரெண்டே வார்த்தை, பசித்து புசி. வள்ளுவ அவைடா. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு, அறம் செய்ய விரும்பு, ஒன்றை நீங்கள் முடிவெடுங்கள். ஐயா ஈவேராவை பெரியார் என்று ஏற்பவர்கள் ஒரு பக்கம் நிக்கட்டும், நமக்கு வாக்கு தர வேண்டாம். என் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்று எண்ணுகிற மக்கள் நம்மோடு நிக்கட்டும். தமிழ்நாடு தேர்தல் களம் திராவிடரா தமிழரா என்ற போர்க்களம். அவர்கள் மூன்று பேரும் ஒரே குடையின்கள் நிற்கிறார்கள், திராவிட குடை. நாம் தமிழர் என்கிற தமிழ் தேசிய அரசியல் பெரும்படையாக திரண்டு நிற்கிறோம். இதில் எது சரி, எதன் பக்கம் நிற்க வேண்டியது மான தமிழனின் பிறவி கடமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுங்கள். பெரியாரை போற்றுவோம், நம்மின பெரியார்களை போற்றுவோம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.